அவரு சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல இப்படிதானே அவரு வந்து கதை சொல்றது நடிக்கணும் இதுதான் ஆகும் ரொம்ப அப்போ எனக்கு டைரக்ஷன் ஓகே ஸோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு 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 சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது சென்னையை பற்றி. பஞ்சமுலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட். ஆமாம், அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து நான் ஃபிலிம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும். பட் த வே ஹீ ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஆள். ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புளான ஆள். ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான். பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூன் இந்த குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அது வே ஹி ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலே இருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு, வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலாக லாபம் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்கள் அது எந்த தொழிலாக எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவங்க வந்து காசு சம்பாதிக்கலாம், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நீதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து 4-5 டிகிரி படித்த பிறகு தான் MBBS ஆக முடியும், MD ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா? ஆமாம், சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒருத்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மண்டக ஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர்சி சார் நிறைய பேச பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எதுவும் ப்ராப்ளமா?